கோயிங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். T20 நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது நான் T20 ஷூரா நம்ம அடிச்சிருவோம். T20 நம்ம ஒரு தனியா ஒரு சாமி நவரே ஆகும். அது வந்து இந்த 2 பேர் என்னெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணலாம். சஞ்சு சாம்சன் அண்ட் சூரியகுமார் யாதவ் ஆன் ஃபாஸ்ட் பேஸ்ட் விக்கெட்ஸ் தே ஆர் ஜீனியஸஸ். அவங்க அடிக்கிற மாதிரி யாருமே அடிக்கிட்டு. அபிஷேக் சர்மா வேர்ல்டு நம்பர் 1 9 6ல. ஸோ அவர் அப்படியே விட்டுலாம் தெரியும். அவரை பத்தி எதுவுமே பேசணும். அன்லெஸ் தே எக்ஸ்ப்ளாய்ட் தட் ஸ்மால் மினி வீக்னஸ் ஸ்ட்ரைட் ஆன் த நீ. ஓடி வந்து காலில் ஸ்ட்ரெயிட்டா போடுறது இல்லை. அவருக்கு அப்படியே காலில் போடும்போது ஒரு ஃபிளிக்கர் பர்ஃபெக்டா இல்லை. அதை என்ன பண்றாரு அதான் மட்டும் பார்க்கணும். அங்க கொஞ்சம் கண்டெயின் பண்ணலாம் அவரை. மற்ற ஏரியா பூரா கிங். அது டாப் கிளாஸ். இவங்க 2 பேரும் சூரியகுமார் யாதவ் அந்த சஞ்சு சாம்சன் வந்த உடனே பவுன்ஸ் பண்றாங்க. அந்த டீப் ஸ்கொயர்ல எலிமெண்ட் எடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒன்று பிளான் பண்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கிறான்னு தோணுது. பேஸ் ஆஃப் த பாலை ஜட்ஜ் பண்ணி கர்வ் பண்ணிக்கலாம். அதுல பெட்டரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஹர்திக் பாண்டியாவும் ரிங்கும். நீ மெதுவா போடுறல, நான் உங்களுக்கு ஸ்பின்னர் ஆடுற மாதிரி ஆடுறேன். ஒரே ஸ்ட்ரோக்கா ஆடுறாங்க. சும்மா அப்படி கிடையாது. போய் ஃபுல் ஃபிளேஜா கிரவுண்ட் கிளியர் பண்ணணுன்ற மாதிரி ஆடுறாங்க. அது போலிங்கை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி தப்பி தவறி ஃப்ரண்ட் ஃபுட் போட்டுறாதீங்க. நீங்க எல்லா பாலும் பேக் ஃபுட்டுக்கு போட்டு உங்களை பேக் ஃபுட்ல அடிக்கிற அளவு அவனுக்கு திறமை தான் போட்டு ஒரு கிளாஸனாவோ ஒரு கிளென் பிரின்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தர் 100 பிளேயர்ஸ்ல ஒரு 2 பேர் வருவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. ஃப்ரண்ட் ஃபுட்டு 24 பாலும் நியூ இயர்க்கு இல்லை, ரிபப்ளிக் டே ரெசல்யூஷன் எடுத்துங்க. இனிமே நான் ஃப்ரண்ட் ஃபுட் போடலன்ட்டு ஃப்ரண்ட் ஃபுட்டு தப்பிட்டு போய் ஆந்திரேயத்துக்கு கூட இந்த ஹேண்ட் கொடுத்துறாதீங்க. இப்படியே போடும். உள்ளே போச்சுன்னா இருக்கும். ஹை கேட்ச் ஃபீல்டிங் வந்து 22 பேர் நம்ம ஒண்ணு நினைக்கிறேன். 11 பேர் ஆளுக்கு ஒரு சப்ஸ்டியூட் தான் வரும் பொழுது. இந்த மாதிரி கேட்ச் விட்டா இன்னைக்கு பரவாயில்ல. ஆஸ்கிங் ரேட்ல 16 17 இருக்கு. இப்படி கேட்ச் விட்டு நம்ம ரொம்ப பேட்டர். நியூசிலாந்து இந்த பால் டிப் ஆகும்போது அவங்க கேட்சை பிடிச்சிடறாங்க. நியூசிலாந்து நம்ம கையில வர கேட்சுக்கு ஃபர்ஸ்ட் கை தட்டிடுறோம். அப்புறம் கேட்ச் பிடிக்க ட்ரை பண்றோம். அதனால அது போயிருது வெளியில. அங்க மட்டும் கேர்ஃபுல்லா